இன்று டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி முக்கியமான செய்திகளுடைய சுருக்கமான தகவல்களை இந்த வீடியோல பார்க்க போறோம். ஒரு முக்கியமான சந்தோஷமான செய்தி, இலங்கையினுடைய பல மாவட்டங்கள்ல விடுக்கப்பட்டிருந்த, பல நீர்நிலைகள்ல இருந்து விடுக்கப்பட்டிருந்த வெள்ள அபாய எச்சரிக்கை அனைத்தையும் ரத்து செய்திருக்கிறார்கள். நீர்ப்பாசனத்துறை பக்கமாகவும் அனர்த்த முகாமைத்துவ மையம் பக்கமாகவும் இந்த தகவல் இன்று காலையில கிடைக்கப்பட்டிருக்கிறது. நீர்மட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டு செல்கிறதாக சொல்லப்பட்டது. இது ஒரு நல்ல ஒரு முன்னேற்றகரமான விஷயமாக பார்க்கப்பட்டது. அதனால வெள்ள அபாய எச்சரிக்கை அத்தனையும் இப்பொழுது ரத்து செய்திருக்கிறார்கள். மீள் குடியேறுகின்ற நடவடிக்கைகள் இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து வருகிறது. மீள் குடியேற்ற ஆரம்ப கட்ட நிதியாக ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட வீடுகளை சுத்தம் செய்வதற்காக முதல் கட்ட நிதியாக 25,000 ரூபாய் இப்பொழுது வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே அந்த நடவடிக்கைகள் இப்பொழுது நடந்து கொண்டு வருகிறது. பாடசாலை மாணவர்கள் இந்த வெள்ளத்தினால் நேரடியாக பாதிக்கப்பட்டிருந்தால் அவர்கள் அத்தனை மாணவர்களுக்கும் தலா 25,000 ரூபாய் ஜனாதிபதி நிதியத்திலிருந்து வழங்குவதற்கான நடவடிக்கைகளை எடுப்பதற்கு ஜனாதிபதி நிதியம் தயாராக இருக்கிறது. ஜனாதிபதி இந்த அறிவித்தலை இன்றைய காலை வேளையில ஜனாதிபதி செயலகம் மூலமாக வெளியிட்டிருந்தார். எனவே இந்த முக்கியமான செய்தியும் இன்றைய நாளில் பார்க்கக்கூடியதாக இருந்தது இந்த காலை வேளையிலே. அதோட நாட்டின் பல பாகங்களுக்கான பாதைகள் மூடப்பட்டிருந்தது. கிட்டத்தட்ட 200க்கும் அதிகமான பாதைகள் மூடப்பட்டிருந்தது. இதுல 159 பாதைகள் இப்பொழுது திறக்கப்பட்டிருக்கிறது. ஒரு வழி பாதையாக பல பாதைகளும் பாதை போக்குவரத்துக்காக, அதாவது அத்தியாவசிய பொருட்களை கொண்டு செல்வதற்காக, பொது போக்குவரத்துகளுக்காக இந்த பாதைகள் இப்பொழுது திறக்கப்பட்டிருக்கிறது. கண்காணிப்பு நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருவதாக சொல்லப்பட்டிருக்கு. தேவையில்லாத பயணங்களை தவிர்த்துக் கொள்ளுங்கள் என்ற எச்சரிக்கைகளும் விடுக்கப்பட்டது. காரணம், இப்பொழுது அந்த பாதைகள் திறக்கப்பட்டிருக்கு. சில பாதைகள் ஒற்றையடி பாதையாக திறக்கப்பட்டிருக்கிறது. பல நிவாரணப் பொருட்களை கொண்டு செல்கிற வாகனங்கள் இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டியிருக்கிறது. மீட்பு குழு செல்ல வேண்டியிருக்கிறது. எனவே இந்த மாதிரியான பல விஷயங்கள் அத்தியாவசியமாக இருப்பதன் காரணமாக பாதைகள் விரைவாக திறக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்னும் 95 பாதைகள், முக்கியமான பாதைகள் இன்னும் திறக்க முடியாத நிலை இருக்கிறது. மீட்பு நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இன்றைய நாளிலேயும் தொலைத்தொடர்பு கோபுரங்களை சரி செய்கின்ற நடவடிக்கைகள் துரிதப்படுத்தப்பட்டிருக்கிறது. பல இடங்களில் இன்னும் கவரேஜ் வரல, இன்னும் மின்சாரம் இணைக்கப்படாமல் இருக்கு. இன்னும் அத்தியாவசிய பொருட்கள், தேவைக்கான பொருட்கள் எதுவும் கிடைக்க முடியாத பல கிராமங்கள், நகரங்கள் இன்னும் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இது எல்லாமே இன்றைய நாள்ல அதிகளவான இடங்களை சென்றடையக்கூடிய வாய்ப்பு இந்த மீட்பு குழுவால இடம்பெறலாம் அப்படின்னு மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பா திறக்கப்பட்ட முக்கியமான பாதைகள் கொழும்பு, ரத்னபுரி, வெள்ளவாய, மட்டக்களப்பு பாதை திறக்கப்பட்டிருக்கிறது. கண்டி, மகியங்கன, பதியத்தலாவ பாதை திறக்கப்பட்டிருக்கிறது. அம்பைபுச, குருநாகல், திருகோணமலை வீதி, கட்டுகஸ்தோட்ட, குருநாகல், புத்தளம் வீதி, பாலியகுடம் முதல் புத்தளம் வரைக்குமான பாதைகள் திறக்கப்பட்டிருக்கிறது. மலையகத்தினுடைய பல பாதைகள் திறக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பா அபிசாவலையிலிருந்து ஹட்டன் போற பாதை, ஹட்டன்ல இருந்து நூரலியா போற பாதைகளும் இப்பொழுது போக்குவரத்துக்காக திறக்கப்பட்டிருக்கிறது. கண்டி போகின்ற ஒரு சில முக்கியமான பாதைகள், அதாவது பிரதான பாதைகள் மூலமாக இல்லாவிட்டாலும் கண்டி போகக்கூடிய பல பாதைகள் இப்பொழுது பாவனையில் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த விஷயம் இன்று முக்கியமாக சொல்லப்பட்ட தகவல்களாக இருக்கு. அதோட 474 பேர் இதுவரையில உயிரிழந்திருக்காங்க. இந்த அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டு 355 பேர் இன்னும் தேடப்படுகின்ற பட்டியலில் இருக்காங்க. அவை காணாமல் போனவர்களாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதோட இலங்கையில் இருக்கின்ற 22 மாவட்டங்கள், அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களை தேசிய பேரழிவு உட்பட்ட மாவட்டங்களாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இங்கு பெரிய அபிவிருத்தி பணிகள், நிவாரண பணிகள் கொடுப்பதற்கான ஒரு நடவடிக்கையாக இந்த மாவட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதோடு ஐக்கிய நாடுகள் மனிதாபிமான அமைப்பு ஒரு முக்கியமான தரவுகளோடு தகவல்களை வெளியிட்டிருக்காங்க. இலங்கையில 15 லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் நேரடியாக இந்த அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதுல பல விவசாய நிலங்கள், சொத்துக்கள், உடைமைகள் பாரிய அளவுல பாதிக்கப்பட்டிருக்கிறது. மக்களுக்கான உணவு தேவை என்பது மிகப்பெரிய அளவான ஒரு கேள்வியாக மாறி இருக்கிறது. காரணம், நாங்க முதல்ல சொன்ன மாதிரி இன்னும் நிவாரணமாக இருக்கட்டும், அவங்க காசு கொடுத்து சரி வாங்கக்கூடிய அளவிலான பொருட்கள் அந்த பிரதேசத்துல இன்னும் கிடைக்காமல் இருப்பது இந்த உணவு பிரச்சனையை மிகப்பெரிய அளவிலான ஒரு சிக்கலுக்குள் கொண்டு வந்து விட்டிருக்கிறது. இந்த காலகட்டத்துல முழுமையான நடவடிக்கைகள் இப்பொழுது தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த பேரழிவின் காரணமாக 5,64,000 ஹெக்டேர் நெல் நிலப்பரப்புகள், வயல் பரப்புகள் முற்றுமுழுதாக அழிக்கப்பட்டிருக்கிறது. அதோட 95,000 ஹெக்டேர் நிலம் முற்றுமுழுதாக பயிர் நிலங்களாக அழிக்கப்பட்டிருக்கிறது. அதிலே மரக்கறி பயிர்களாக 13,643 ஹெக்டேர் நிலப்பரப்பு, மரக்கறி பயிரிட்ட நிலப்பரப்புகள் முழுமையாக அழிக்கப்பட்டிருக்கிறது. 200 பாதைகள் முற்றுமுழுதாக சேதமடைந்திருக்கிறது. 10 பாலங்கள் பயன்படுத்த முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. 15 முக்கியமான பொருளாதார மையங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. மரக்கறிகளுடைய விலை 30% முதல் 200% வரை உயர்ந்திருக்கிறது. அதோட அரிசி, பருப்பு, முக்கியமான அத்தியாவசிய பொருட்களுக்கான விலைகளும் சற்று அதிகரித்திருக்கிறது. இது வருகின்ற நாட்கள்ல உணவினுடைய பாதிப்பை மிகப்பெரிய அளவில் இருக்கும். இப்ப இந்த 15 லட்சம் பேருக்குமான
உணவின் தேவைகளையும் அதிகரித்திருக்கிறதை இந்த அமைப்பு சுட்டிக்காட்டியிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் உடனடி உணவு தேவைகள் மக்களுக்கு உலர் உணவுகளாக வழங்கப்பட வேண்டும் அப்படின்றதும், பண உதவி, விவசாயம் உள்ளிட்ட பல அபிவிருத்தி பணிகள் உடனடியாக இந்த மக்களுக்கு சென்றடைய வேண்டும் என்றும் இந்த அமைப்பு தங்களுடைய கணிப்பில் குறிப்பிட்டிருக்கிறது. இலங்கையில 343 நீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் இருக்கிறது. இதன் மூலமா தான் நாட்டின் அத்தனை பிரதேசங்களுக்கும் குடிநீர் வழங்கப்படுகிறது. இந்த நீர் சுத்திகரிப்பு நிலையம் 156 நிலையங்கள் இதுல பாதிக்கப்பட்டு இப்பொழுது பகுதி அளவுல தான் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. எனவே முழுமையா இதை சீர் செய்வதற்கான நடவடிக்கைகளை நீர்ப்பாசனத்துறை இப்பொழுது எடுத்திருக்கிறது. எனவே இதை வைத்துக் கொண்டுதான் இப்ப நீர் வழங்குறாங்க. பல இடங்கள்ல மலையகத்தினுடைய பல இடங்கள்ல குடிநீர் துண்டிக்கப்பட்டிருக்கிறதுனால நீர் இங்கிருந்து கொழும்புல இருந்து பல மாவட்டங்கள்ல இருந்து வாகனங்கள்ல போத்தல்கள்ல தான் அங்க கொண்டு போகப்படுகிறது. அந்த அளவுக்கு நீர் அங்கு குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது. எனவே இது ஒரு பெரிய ஒரு பாரதூரமான விஷயமாக மாறி இருக்கிறது. அதனாலதான் அதிக அளவான நீர் இப்ப நீங்க கொழும்புல சூப்பர் மார்க்கெட்ல அங்க போய் பாத்தீங்கன்னா எந்த ஒரு தண்ணீர் போத்தலும் நீங்க வாங்க முடியாது. ஏன்னா உதவி செய்யறவங்க ஒரு நிவாரண பணிகளுக்காக வாங்கி கொண்டு போனதன் காரணமாக நீர் தட்டுப்பாடு, போத்தல்கள்ல இருக்கிற நீர் தட்டுப்பாடு இங்க கொழும்புல நிறைய சூப்பர் மார்க்கெட்டுகள்ல இருக்கு. எனவே இது அனைத்துமே மத்திய மலைநாட்டினுடைய பல பகுதிகளுக்கு கொண்டு செல்லப்படுது. காரணம் அங்கு நீர் விநியோகம் தடைபட்டிருப்பதால. இன்னொரு முக்கியமான விஷயம், இன்று சமூக வலைதளங்கள்ல கொஞ்சம் புகைப்படங்களும் வீடியோக்களை பார்க்கிறது. இப்பதான் மக்கள் அந்த நேரத்துல அந்த அனர்த்த நேரத்துல எடுக்கப்பட்ட வீடியோக்கள், புகைப்படங்களை இப்பதான் போஸ்ட் பண்றாங்க. காரணம் மின்சாரம் தொலைத்தொடர்பு இல்லாத காரணமாக. ஒரு தெரியும், ஒரு 69 பேர் ஒரு பேருந்துல போய் சிக்கல் பட்டு ஒரு கடைக்கு கூரைக்கு மேல இருந்தாங்க. அந்த இடத்த இந்த நாள் ஒரு வீடியோல பார்த்தேன், பாருங்க எப்படி இருக்கான்னு சொல்லி. இந்த கடைக்கு மேலதான் இருந்திருக்காங்க, இந்த சீட்டுக்கு மேல, இந்த கூரைக்கு மேலதான் இவ்வளவு 69 பேர் இந்த கூரைக்கு மேல இருந்திருக்காங்க. இந்த கூரை அப்படின்னு சொன்னா இந்த உள்ள கிட்ட இந்த மாறு வச்சிருக்காங்க. அதனாலதான் தாக்கு பிடிச்சிருக்கு. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அனுத்தத்திலிருந்து 69 பேரை காப்பாற்றி இருக்கிறது இந்த கடை. இது தொடர்பான பல வீடியோக்கள் இந்த நாள்ல கிடைத்தது. இன்னும் ஒரு அழகான ஒரு விஷயம் இது பாருங்க. வைத்தியசாலையில தாய்மார்களுடைய அந்த கார்டு, அந்த மருத்துவ கார்டு எல்லாம் நனைஞ்சிட்டு அவன் காய போடுறான். இந்த வீடியோ நாள்ல பல இடங்கள்ல சமூக வலைதளங்க பார்த்தேன். இந்த பாதையை பாருங்க, சாதாரண வீதி எப்படி உடஞ்சது பாருங்க. அதெல்லாம் எந்த காலத்துல திருத்த முடியும் அப்படின்றது அதான் சொல்லாங்கன்னா, என்னதான் காலநிலை மனநிலை பெருமையாலும் இந்த உடைந்து விழுகின்ற நிலைமை அப்படின்றது இன்னும் இருந்து கொண்டுதான் இருக்கு. அதனால தேவையில்லாத பயணங்களை தவிர்த்துக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கு. இப்படி இருக்குவாங்க. இந்த மாதிரி பல இடங்கள் பல தரப்பட்ட அனர்த்தங்களுக்குள்ளாக இருக்கு. மீள் கட்டுமானம் அப்படின்றது இலங்கையை பொறுத்தவரையில மிகப்பெரிய ஒரு சவாலான காலமாக வருகின்ற 2026 ஆண்டு இருக்க போகுது. இலங்கைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இதை கட்டி எழுப்ப வேண்டியது கட்டாயமானது. அதுல எந்த மாற்றமும் இல்லை. இதுக்காக எல்லாருமே ஒன்று சேர வேண்டியதும் கட்டாயமானது. இந்த விஷயங்கள் இன்றைய நாள்ல முக்கியமா இதுவரைக்கும் பார்க்கப்பட்ட செய்திகளாக இருக்கு. புதிய தகவலோட அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்.